அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலையில் கொடுத்துருந்த ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மண்டே ட்ரேடு வந்து நம்ம சேனல் ஸ்லோவர் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கொடுத்துற அந்த ஸ்ட்ரைக் 24,500 புட்டு 82 rupees. அது சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இறங்கும், அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஏறும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி போன ஐஏ அவர் வந்து இன்றைக்கி காலையில் ஐஏ வந்து 65 தான், 82க்கே அவர் அதுக்கும் கீழே போயிட்டாரு, வரவே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் காலையிலே நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தெரியும், ரூல் அப்ளை ஆகிடுச்சு. இன்னைக்கு காலில் மட்டும்தான் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். புட்டில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்போ இன்னைக்கு இந்த 65க்கு கீழே 82 கீழே இருக்கும் பொழுது மார்க்கெட் ஏறவே ட்ரை பண்ணுது. இறங்கினாலே ஏறும், இப்படியே இருக்கு. அப்போ இது ஏன் நடந்தது? சிந்திங்க. இந்த ஸ்ட்ரைக் இதை பீட் பண்ணாமல் மார்க்கெட்டால் ஃபர்தராக பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அதே போல் இது கீழே வந்து ஒரு வேலையில் திரும்பணும்னாலும் இது இன்வேலிட் ஆகிடும். காலையில் இந்த வேல்யூ வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இன்வேலிட் பண்ணிடுது. ஏன்னா ஒரு ரூல் சொன்னோம் இல்லையா, அந்த ரூல் அப்ளை ஆகிடுது. இனி அதெல்லாமே நான் ஒரு ஹிண்டாக இதில் இருக்கும்போது கூட நான் அப்டேட் பண்ணுறேன், இன்னைக்கு டெலகிராம்லேயே கூட. ஓகேங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் என்னங்கிறது எல்லாமே நான் அப்போ இனி அப்டேட் பண்ணுறேன். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக இந்த இது கீழே இருக்கும் பொழுது மார்க்கெட் ஏறவே ட்ரை பண்ணிடும். சிம்பிள். மார்க்கெட்டு மேக்ஸாக இருந்தால் இருக்குது. நமக்கு என்ன நியூஸ் எது வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, பேட்டர்ன்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் மார்க்கெட் மேக்ஸ் பண்ணி தான் இருக்குது. அதை புரிந்து கொண்டு அது சார்ந்து உங்கள் பகுதியில் யாராவது சொல்லி கொடுத்தாலும் அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அது கூட ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.